சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பாடகர் அறிவு முழக்கமிட்டதால் பரபரப்பு எழுந்திருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தலைமைச் செயலகம் முன்பாக பாடகர் அறிவு உட்பட 4 பேர் முழக்கம் எழுப்பியிருக்கின்றனர். பாடகர் அறிவை கைது செய்து விசாரணைக்காக காவல்துறை அழைத்துச் சென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தலைமைச் செயலகம் முன்பாக பாடகர் அறிவு முழக்கம் எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் பாடகர் அறிவை கைது செய்து விசாரணைக்காக காவல்துறை அழைத்துச் சென்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், என்ன நடந்தது? ஏன் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்? விவரம். பாலா, நாடு முழுவதும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக நீட் தேர்வு ரத்து செய்ய கோரியும், அதே போன்று அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்று அந்த போராட்டம் செய்து வந்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில இன்று மதியம் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக பிரபல ரேப் பாடகர் அறிவு தலைமைச் செயலகத்திற்கு வாசல்ல முன்பு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திடீரென கோஷமிட்டதன் காரணமாக அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகம் வாயில் முன்பாக அவர் 4 நபர்களுடன் வந்து நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி திடீரென்று கோஷமிட்டு போராட்டம் முயன்றதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்துல அனுமதியின்றி தலைமைச் செயலகம் பகுதியில் போராட்டம் செய்வதற்கான அனுமதி இல்லாத நிலையில அந்த இடத்துல அவர் கோஷமிட்டு போராட்டம் செய்ததால் அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். ராப் பாடகர் திருக்குறள் அறிவு என்று அழைக்கப்படுபவர் இடஒதுக்கீடு குறித்தும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராகவும் பாடல்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் திருக்குறள் அறிவு தற்போது தலைமைச் செயலகம் முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி முழக்கம் எழுப்பியதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏறுப்பா